ஜாலியா இருக்க கட்சி வந்து காங்கிரஸ் தான், எந்த மாற்று கருத்து இல்லை. இப்ப சீட்டு கேட்கறாங்க, ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வி, இந்த எலெக்ஷன்ல வந்து இந்த மாதிரி பிஎஸ்சிக்கு அதிகமா கேட்கறாங்கன்னு சொல்றாங்க, சிபிஎம் அதிகமா கேட்கறாங்கன்னு சொல்றாங்க, நீங்களும் அதிகமா கேட்பீங்களா, எவ்வளவு கேட்பீங்கன்னு. எனக்கு 234 கொடுத்தா சந்தோஷம் தான் சிரிக்கிறாரு. யாரு? தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். 234 கொடுக்கணுமா இல்ல வேட்பாளரும் கொடுக்கணுமான்னு திமுக சார்பில் கேட்டிருக்கோம். 234 சீட்டு போதுங்களா இல்ல வேட்பாளர் ஒரு 100 பேர் அனுப்பி விட்டுங்களா, உங்க கட்சியில ஆள் இருக்காங்களா கேட்டிருக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு அந்த கட்சி பரிதாபத்துக்குரிய நிலைமை இருக்குன்னா, அந்த கட்சி ஆக்டிவா இருக்காங்கிறது அவங்களுக்கே தெரியாது. மேடைக்கு கீழே இருக்க காங்கிரஸ்காரர்களோட மேடையில இருக்க காங்கிரஸ்காரர்கள் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அதுக்குள்ளயும் கோஷ்டி ஒரு 21 கோஷ்டி இருப்பாங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு தேசிய கட்சின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க தமிழ்நாட்டுல என்ன ஆக்டிவா இருக்காங்க, என்ன பிரச்சனைக்காக போராடி இருக்காங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஒரே குறிக்கோள் எலெக்ஷன் தேதி அறிவிச்சா சீட்டு கேட்டு இங்க வந்து நிப்பாங்க. அவங்க ஒரு 3 பயணம் 4 பயணம் வருவாங்க. 5வது பயணம் டெல்லியில முடிஞ்சிடும். அங்க சீட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் கையெழுத்து போட இங்க வந்து சிஜாப்ல வந்து செஞ்சுவார போயிடுவாங்க.